வணக்கம். இது மேடவாக்கம் பள்ளிக்கரணை அதுக்கிட்ட இருக்கிற ஒரு மாட்டுத் தொழுவம், மாட்டு பண்ணைன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை ஏற்படுத்தி இதை நிர்வகிக்கிற அந்த சாதனை பெண்ணை தான் இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம். அவங்க பிரீதா மணிகண்டன். அவங்கள இப்போ சந்திக்கலாம். இனங்களை பார்க்கும்போது அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த மாடோட சாணம் கோமூத்திரத்தில் இருக்கிற முக்கியத்துவம் தெரிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அப்படியே சாணத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சிட்டிக்குள்ளே சாணத்தை குவிக்க முடியாதுன்றதுனால அதை எப்படி மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணதில் தான் இப்போ ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச் அண்ட் வி ஆர் கன்வெர்ட்டிங் தட் சேலஞ்ச் டு an opportunity. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அபூர்வமாக நாங்கள் தொழில் முனைவோர் அப்படின்னு சொன்னால் வேறு ஆளுங்க வித்தியாசமான இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட்டு ஒரு மாட்டு தொழுவம் அதை ஏற்படுத்தி அது சம்மந்தமான பொருள்கள் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அட்லீஸ்ட் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ எது உங்களை இது போல் ஈர்த்தது? இந்த நாட்டு மாடு பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கிறதுனால நாங்கள் முயற்சி எடுத்தோம். 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு. அப்போ தான் நாட்டு மாடுனா என்னன்னே தெரிய வந்துச்சு. அதை பற்றி நம்ம நிறைய இதை பற்றி நாட்டு மாடை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நிறைய கோசாலைகளில் போய் நிறைய நாட்டு மாடுகள் இனங்களை பார்க்கும்போது அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த மாடோட சாணம் கோமூத்திரத்தில் இருக்கிற முக்கியத்துவம் தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு என்னென்ன பொருட்கள் பண்ணலாம், அதை வச்சு எப்படி ஒரு லாபகரமான ஒரு தொழில் செய்யலான்ற ஒரு முயற்சி எடுத்த போது தான் இப்போ நாங்கள் ஒரு 30 பொருட்கள் நாட்டு மாடு சாணம் கோமூத்திரத்தில் மட்டும் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஒரு கம்பெனியாக எடுத்து நடத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர வந்து ஒரு 16 இனங்கள் நாட்டு மாடுலேயே ஒரு 16 ரகம் இந்த கோசாலையில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இதை முதல்ல துவங்கிறதுக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு வந்தது சொல்லிட்டீங்க. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் அதுவும் ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா? ரொம்ப கஷ்டம் தான் பட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதை பற்றி விஷயமும் தெரியாது, இடமும் கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாதுங்கிறதுனால எங்கள் வீட்டு கார் ஷெட்டை வந்து கவு ஷெட்டாக மாற்றி தான் இதை ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு மாடு வாங்கணும்னு நினச்சும் போது இதுக்கு முக்கியமாக தேவை வந்து முக்கியம் ஹார்ட் ஒர்க்குங்க, பேஷன் இருந்ததுனால நாங்கள் என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதை தாண்டி மேற்கொள்ள இது பண்ணி அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் பண்ணி தான் வந்தோம். ஏன்னா கார் ஷெட்டில் ஆரம்பிக்கும் போது சாணத்தை குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அப்படியே சாணத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சிட்டிக்குள்ளே சாணத்தை குவிக்க முடியாதுன்றதுனால அதை எப்படி மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணதில் தான் இப்போ ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச் அண்ட் வி ஆர் கன்வெர்ட்டிங் தட் சேலஞ்ச் டு an opportunity. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை மாடுகள் இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட 70 மாடு கண்ணு காலை எல்லாம் சேர்த்து 70 நம்பர்ஸ் இருக்குங்க. அது 70 நம்பரில் 16 ரகம் இருக்குது. 16 ரகமான நாட்டு மாடுகள் இருக்குது. நீங்கள் நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஆமாங்க, நாட்டு மாடுகள் மட்டும்தான் முக்கியத்துவம். ஏன்னா அதுங்களாம் அழிஞ்சிட்டு வர ரகங்களை முக்கியமாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு, அதாவது இதை சென்னையில் வச்சுருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா இங்கே சென்னை பாப்புலேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து எங்கேயோ நான் ஒரு திருவள்ளூர்லேயோ இல்லை ஒரு அச்சரப்பாக்கத்துலேயோ நாங்கள் முந்தி வச்சுட்டு இருந்தோம். அங்கெல்லாம் வச்சுருந்தா அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிச்சு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்ததுனால சிட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். விழிப்புணர்வு கொடுக்கறது எங்களோட முக்கியமான மிஷன். ரொம்ப அருமையான திட்டம். இப்போது இந்த ப்ராடக்ட்லாம் பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். இது வந்து பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்டா இல்லை பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்களா? இதை வந்து 5 ரகமாக வச்சுருக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ், மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, இயற்கை ஆர்வலர்கள், இவங்க வந்து இந்த மாதிரி பஞ்சகவ்யம், அமிர்த கரிசல், ஜீவாமிர்தம், இப்போ ரோட்லலாம் கூட நம்ம மரம் நடுறாங்க. நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் மரம் நடுறாங்க. அந்த மரத்துகளுக்கு தேவையான ஊட்டம் வந்து இந்த பஞ்சகவ்யம், அமிர்த கரிசல், ஜீவாமிர்தம், பூச்சி வெரைட்டி, அந்த மாதிரி சாணம் ரிலேட்டடாக நாங்கள் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபர்டிலைசர்ஸ். 2வது பூஜா ஐட்டம். எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வெரைட்டி எரிப்பாங்க. ஸோ வெரைட்டி, ஹோமத்துக்கான விபூதி, தூப் ஸ்டிக்ஸ், வீட்டில் அகர்பத்திக்கு பதிலாக தூப் ஸ்டிக்ஸு, கப்சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு, இதெல்லாம் நாங்கள் பூஜா ஐட்டமில் பண்ணுறோம். பர்சனல் கேர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்து பல் தேய்க்கிறதுலேருந்து பல் பொடியிலேருந்து நைட்டு வந்து மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் ஒரு ஆர்கானிக் ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் வந்து சாணத்தை மூலியமாக பண்ணுறோம். அதை பல் பொடி, குளியல் பொடி, பாத்திரம் விளக்குற பொடி, கோமூத்திரம் வச்சு தர துடைக்கிற லிக்விடு, அதே மாதிரி மஸ்கிட்டோ காயில்ங்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். ஆனால் ஒரு ஆர்கானிக்கான ஐட்டம் வந்து இந்த சாணத்துலேருந்து நாங்கள் பண்ணித்தரோம். இதில் தவிர நம்ம வந்து பஞ்சகவ்ய மருத்துவம் ஆயுர்வேதத்தில் எப்படிலாம் கிருதம்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மருத்துவமும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் இங்கே.
ஆனால் நீங்கள் பால் பொருட்கள் பற்றி சொல்லவே இல்லையே, பால் எதுவும் பண்ணுறது இல்லையோ? பால் பண்ணுறோம், ரொம்ப லிமிட்டட் தாங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்து கறவை இனங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு இனங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கறவை கம்மிங்க. காங்கேயமோ, சிவகங்கை ப்ரீடு, இப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூர் ப்ரீடு, குட்டரக மாடுகள்லாம் நிறையா சேர்த்துட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பாலே இருக்காது. கன்றுக்கு போக பால் இல்லாதனால தான் வந்து இந்த ரகம் அழிஞ்சிட்டே வருதுங்கிறதுனால அந்த மாதிரி ரகம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து வர்றதுனால நாங்கள் பால் பொருட்களை முக்கியத்துவம் காட்டுறது கிடையாதுங்க. ரொம்ப அருமை. இப்போ இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இந்த தலைமுறைகளுக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக சிட்டிக்குள்ள வச்சிருக்கோம்னு சொன்னேன். இப்போ என் பொண்ணு வந்து கண்ணுக்குட்டீஸ்னு ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கா. அதுல எப்படின்னா சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு நாட்டு மாடுகளோட வந்து அதோட முக்கியத்துவம் பத்தி ஒரு சின்ன குவிஸ் மாதிரி சொல்லி மாடு ரகங்கள் எல்லாம் காமிச்சு குவிஸ் மாதிரி கொடுத்து, அதே மாதிரி குழந்தைங்க வந்து தே கேன் டேக் செல்ஃபி வித் கண்ணுக்குட்டீஸ். கண்ணுக்குட்டிக்கு வந்து ஊட்டி விடுறது, அதோட செல்ஃபி எடுத்துக்கிறது, அவங்க அந்த கண்ணுக்குட்டியோட விளையாடுறதுங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. இதை அடுத்த தலைமுறையினர் வந்து இதை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு விஷயமா நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப அருமை. இன்று உள்ள வந்தோடனே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நல்ல விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை ரகமான மாடுங்க. இது வந்து பால் வர்க்கம் கிடையாது. அதனால வந்து நிறைய பேர் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுக்கு போகும்போது நாங்கள் அந்த மீட்டு எடுத்துகிட்டு வந்தது. இன்னைக்கு வந்து ஒரு கன்று ஈந்திருக்கு இந்த மாடு. இதில் இது வந்து மொத்தமே உங்களுடைய இது மட்டும்தானா, பங்களிப்பு மட்டும்தானா, இல்லை உங்களுடைய கணவரும் இதில் ஹெல்ப் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இது அவர் கணவரோட இனிஷியேட்டிவ் தாங்க. நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டிங்காக பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். கணவர் வந்து பசு மேலாண்மை, தீவன மேலாண்மை அவர் பார்த்துக்கிறாங்க. அந்த பசு வந்து சாணம் போட்டதுக்கப்புறம் கோமூத்திரம் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு கழிவாக இல்லாமல் அந்த கழிவை வந்து நாங்கள் வந்து ஒரு வியாபாரமாக பண்ணுற விஷயம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி குடும்பத்தில் என் பொண்ணு வந்து இந்த கண்ணுக்குட்டீஸ்ங்கிற ஈவெண்ட் மூலமா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது அவளோட பங்காக அவள் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மொத்த குடும்பத்தோட இருக்கு. உங்களுடைய அடுத்த எதிர்காலத்துக்கான திட்டங்கள், அடுத்த நகர்வு என்ன? இப்போ சாணத்திலேயே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் வந்திருக்கு. பேப்பர் கூட சாணத்தில் பண்ணுறாங்க. அப்புறம் கவுடங் லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு விறகுக்கு பதிலாக சாண விறகுகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம A to Z என்னன்னாலும் சாணத்தில் பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை வந்து சந்தைப்படுத்துறது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 300 to 500 ஃபார்மர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த பொருட்கள் எப்படி தயார் பண்ணணுன்றத. ஆனால் அவங்களால இதை சந்தைப்படுத்த முடியல. ஏன்னா சிட்டி பீப்புளுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால அவங்களால சந்தைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் நம்ம உடைக்கணுங்கிறதுக்காக இப்போ இதை வந்து மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் பெயிண்ட்டு, பேப்பரு, சாண லாக்ஸு, அந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் செங்கல் கூட வருதுங்க சாணத்தில் பண்ணுறதுக்கு. சாணம் 60% வரா மாதிரி செங்கல்லாம் இருக்குது. அதெல்லாமும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமை. ஸோ இந்த மாதிரி ஒரு அழியும் மாடு இனங்களை எடுத்து அதை வந்து பாதுகாக்கணும், அதன் மூலமாக அதுவும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை தரணும்னு அவங்க நினச்ச உங்களுடைய உயர்ந்த கருத்துக்களுக்கு யார் யார் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தொடர்பு கொள்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ அவங்களும் வந்து இந்த கண்ணுக்குட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. மேலும் மேலும் உங்கள் பண்ணை 70 to 700 வளர வாழ்த்துக்கிறோம். நன்றி. நன்றி.